Hey guys, welcome back. Recently India la Xiaomi அவங்களோட Redmi Note 10 series launch பண்ணிருந்தாங்க. அதுல Note 10, Note 10 Pro, Note 10 Pro Max னு மொத்தமா 3 ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த Redmi Note 10 சீரிஸ்க்கு நம்ம சைடுல இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எதனாலன்னு பார்த்தா ரியல் வேர்ல்ட் யூசேஜ்லயே ஃபோன் நல்லா இருந்திருக்கு. ப்ளஸ் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட்போனாவோ இருந்திருக்கு. அந்த Note 10 சீரிஸ் அப்படியே ஹிட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த சீரிஸை விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதுலயே Note 10s னு ஒரு புது என்ட்ரியை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் Redmi Note 10s ஸ்மார்ட்போனோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பில்டுன்னு நம்ம பார்க்கும்போது பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. Redmi Note 10ல பார்த்து சிமிலரான டிசைன் தான் இந்த இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் Xiaomi சைட்லேருந்து யுவால் டிசைன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோனோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 178 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 8.3 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே சைஸ் நம்ம பார்த்தோன்னா 3.5 மில்லிமீட்டர். ஸோ ஒரு சின்ன சைஸ் பஞ்சுவல் தான் ஃப்ரண்ட்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட் மொத்தமாக ஒரு 3 கலர் வேரியண்டோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே பார்த்தோன்னா 6.43 இன்ச் கொண்ட ஃபுல் ஹை டெஃபினிஷன் ரெசல்யூஷன் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 409 ppi இருக்குது. பட் பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 1100 நிட்ஸ்க்கான ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் இருக்குது. Gorilla Glass 3க்கான ப்ரொடக்ஷன் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ப்ராசர்னு பார்த்தோன்னா MediaTekலேருந்து G95 த மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் ப்ராசர்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதே ப்ராசர் நம்ம நிறைய ஃபோனில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண ப்ராசர். Xiaomi வீம்புக்காகவே Realme 8 நீ மட்டும் தான் G95 யூஸ் பண்ணியா, நாங்களும் யூஸ் பண்ணுவோன்ற அந்த வீம்பு காட்டுறதுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிராஃபைட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek G95 யூஸ் பண்ணதுனால எங்கள் ஃபோன் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு முன்ஜாகிரத்திலே இந்த ஷீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது ஃபோனோட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கா, ப்ளஸ் ஹீட் டிசிபேஷன் கரெக்டாக நடக்குதா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். MediaTek G95 மார்க்கெட்டுக்கு பல மாதம் ஆகுது. பட் Xiaomi லான்ச் இவெண்ட்டில் பெருமையாக லேட்டஸ்ட் G95னு சொல்கிறாங்க. பட் G95 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக Dimensity 700 யூஸ் பண்ணியிருக்கான். சிமிலரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் எஃபிஷியன்சின்னு பார்க்கும்போது அது இதோட பெட்டரான எஃபிஷியன்சி இருக்கும். நம்ம ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ண கூட ஃபோன் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. பை த சேம் டைம் பேட்டரியோட எஃபிஷியன்சி இன்னும் சூப்பராக இருந்தது. ஸோ பேட்டரி லைஃப் இதோட அதில் பெட்டராக இருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் G95 திருப்பி ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 13 மெகா பிக்சலுக்கான கேமரா, ரியர் கேமரா நம்ம 64 மெகா பிக்சலுக்கான கேமரா. என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க லான்ச் இவெண்ட்டில் எங்கேயுமே அவங்க ரிவீல் பண்ணல. மேபி ஆம்னிவிஷன் சென்சார் இல்லை சாம்சங்கோட சென்சார் தான் யூஸ் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சோனி சென்சார் யூஸ் பண்ணுறதுலாம் பாசிபிலிட்டியே ரொம்ப கம்மியான. Note 10 ப்ரோலேயே சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த். ஸோ இந்த 3 கேமராவுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. அதை பற்றி நம்ம பேசுறது தான் வேஸ்ட்டு தான். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா இது LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. மினிமமே நம்மளுக்கு 6GB RAM வேரியண்டோட வருது. 6+64 அண்ட் 6+128 ரெண்டு வேரியண்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ UFS 2.2 இருக்கிறதுனால பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா Android 11 மேலே பில்ட் பண்ண MIUI 12.5ஓட வருது. Xiaomi சைட்லேருந்து நிறைய பேசினாங்க லான்ச் இவெண்ட்டில் MIUI 12.5ல நாங்கள் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் செட்டப் பண்ணி முடிக்கும் போது ஆப் ரெக்கமெண்டேஷன் காட்டும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறமா எப்பவும் போல் இங்கே நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. பட் MIUI 12.5ல சிஸ்டம் ஆப்ஸையும் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும்னு அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் MIUI 12.5 நிஜமாலே ரீஃபைண்டாக இருக்கா இல்லை போன ஜென்ரேஷன் மாதிரியே தான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் MIUI 12.5க்கான கவரேஜ் கண்டிப்பாக இருக்கும். பட் இவங்க லான்ச் இவெண்ட்டில் கம்பேர் பண்ணலாம். அதுக்காக iOS 1UI கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க. 1UI iOSலாம் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். மீ ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. பட் இவங்க பண்ணுற கம்பேரிசன் எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. பேட்டரின்னு பார்த்தோன்னா 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. Xiaomi சைட்லேருந்து நான் கிளைம் பண்ணுறாங்க 30 மினிட்ஸில் 54% ஃபுல் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா VID1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் நம்ம HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஆட்டோ கிளீனிங் ஸ்பீக்கர் இருக்கதா சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் க்ளீன் பண்ணுறதுலாம் ஒரு ஃபீச்சர் ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பிராண்டில் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்கறதுனால அது பெரிய ஃபீச்சராக காட்டுறாங்க. ஸோ எதுவுமே இல்லை, ஸ்பீக்கர்லேருந்து ஒரு பெரிய சங்கூதும் போது லைட்டாக உள்ளுக்குள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வெளில வந்துடும். இது ஒரு பெரிய ஃபீச்சராக அவங்க நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண காட்டுறாங்க. சரி, அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம். அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா
IP53க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. இன்சைட் போர்ட்ஸ் எல்லாமே வந்து சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ப்ரொடக்ஷன் ஆச்சு கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்படலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாக தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுறதையும் கண்டிப்பாக ஃபோன் காலியாகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. வாட்டர் டேமேஜ்க்கு கம்பெனி சைட்லேருந்து எந்த ஒரு வாரண்டியுமே கிளைம் பண்ண மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. மேலே இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகும். பாட்டமில் ஒரு மோனோ ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ 2 ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது இதில். அதுக்கப்புறமா 360 டிகிரி ஆம்பியன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து வெளியில் இருக்கோம், ஃபோனோட பேக் சைடில் வந்து அதிகமான லைட் படுது, ஒரு ஹார்ஷான லைட்டிங்கில் நம்ம இருக்கோம்னா கூட ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரெட்மி நோட் 10லேயே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் ஷாமி ஃபோன்ஸில் ஹாப்டிக் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நம்ம பாராட்டி ஆகலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா 6+64GB வந்து 15,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 6+128GB மாடல் வந்து 16,000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பார்த்தோன்னா ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10 ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் கேமரா மாற்றிருக்காங்க, ப்ராசஸர் மாற்றிருக்காங்க. மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ரெட்மி நோட் 10ல் இருக்க 678 தூக்கி G95 கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க 48 MB தூக்கி இதில் 64 MB கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் மெகா பிக்சல் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ரெட்மி நோட் 10 வந்து நோட் 10 ப்ரோவோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நோட் 10ல் இருக்க சோனி IMX582 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். IMX582 ப்ளஸ் குவால்கமோட ISPயோட அவுட்புட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னமும் வந்து அண்டர் 15,000 நம்ம பார்த்தோன்னா ரியர் கேமராவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் இது வந்து ஒரு தேவையில்லாத என்ட்ரியாக தான் இருக்குது. மீடியாடெக்கோட ISP நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ஃபோனில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஷாமி இதை எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து வெளியில் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா அதுவும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா Realme 8 நான் செக் பண்ண வரைக்கும் ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. MediaTek G95 தான் அதுலேயே வந்து அந்த ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு தேவையில்லாத என்ட்ரி நம்மளுக்கு வந்து ஒரு புது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுது. ஆல்ரெடி அந்த 13,000-14,000 செக்மெண்ட்லேயே வந்து நோட் 10 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அப்படியே பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணால் நோட் 10 ப்ரோ இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுத்துக்கும் நடுவில் லான்ச் பண்ணி பெரிய கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. 15,000க்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்குது. இது ஒரு 13,500 14,000க்கு லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நீங்கள் வாங்க போகிறதா ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு ₹1000 பட்ஜெட் அப் பண்ணி ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு போயிடுங்க. G95 அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு கேமிங் ப்ராசர்லாம் கிடையாது, ஒரு நல்ல டீசெண்டான ப்ராசர். பட் இது கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. பட் இதில் ஒரு கேஷுவலான கேம்ஸ் வந்து நம்மளால் விளையாட முடியும். ஸோ ரெண்டுத்துக்கு வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.